பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யக்கூடிய நல்ல நேரத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். நாம் இன்றைக்கு வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் இருப்போமாக. சபை கூடி வருதல் என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான பங்காய் இருக்கிறது. காரணம், சாகையால் நாம் எபேசியர்ல வாசிக்கிறோம், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. சபை என்பது தேவ ஜனங்கள், தேவனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையிலே அங்கமாய் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் சபை. இந்த சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்பொழுது என்று சொன்னால், சபை கூடி வருகிற எல்லா நாளும் சபை கூடி வருதலை பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய நன்மையை, தேவனுடைய கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த புதிய நாளிலே தேவன் அவரவர்களுக்கு தந்த திருச்சபைக்கு சென்று, காரணம் எபேசியரிலே வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்திலே, கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அந்த சபை கூடி வருதலை விட்டுவிடும் பொழுது கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற அன்பு கூறுவதிலே குறைவு ஏற்படுகிறது. ஆனால் நீங்கள் உண்மையாக சபைக்கு கீழ்ப்படிந்து சபையாரோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்கே தேவனுடைய அன்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த புதிய நாளிலே சபை கூடி வருதலை சென்று கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபை கூடி வருகிற நாளை ஒவ்வொருவரும் கனமுள்ள நாளாக எண்ணி மகிமையான நாளாக எண்ணி அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வராக. சபை கூடிவரை விட்டுவிடக்கூடிய எந்த விதமான தீய சக்தியும் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி கர்த்தர் காக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.